அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நம்ம வயல்களில் இருக்கக்கூடிய நண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நண்டுகள் பார்த்துருப்போம். ரொம்ப சின்ன நண்டெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் பெரிய நண்டு இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பெரிய நண்டு இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த வயலில் பார்த்ததில் இந்த நண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நண்டோட வலை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட என் கையில் ஒரு 3, 4, 5 இன்ச்சு இருக்குது. அப்போ ஒரு நண்டு இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய நண்டு இந்த பொந்துக்குள்ளே இருக்குது. சரிங்களா? யாராவது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல, அல்லது இது அப்படியே உயிர் வாழ போகுதான்னு தெரியல. கண்டிப்பாக இது இவ்வளோ தூரம் ஆழமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வேளை பெண் நண்டாக இருக்கலாம். பெண் நண்டு தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து குட்டி போடுற காலத்தில் வந்து இன்னும் ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வயல்களில் இருக்கக்கூடிய நண்டுகளை எல்லாம் நம்ம வந்து வாழ வச்சோம்னா, நம்ம வயலுக்குள்ளே நம்ம நிலத்துக்குள்ளே தண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நண்டுகளை வந்து நம்ம வாழ வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிலத்தில் நண்டுகள் இருந்தால் அதை விட்டுருங்க, பிடிக்காதீங்க. நன்றி. தேங்க்யூ.